அட என்ன ஜாக்கி அபி மாயா யாரையுமே காணோமே. இன்னைக்கு ஸ்கூல்னு தெரியுமா தெரியாதா? யாருமே வரல. ஆமாம் மீனு, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். மிஸ்ஸு வேற வர டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அட எல்லாரும் அங்கே பாருங்க, சொல்லிட்டு இருக்கும் போதே மாயா வந்துட்டா. அடடே, எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நான் தான் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வரேன்னு நினச்சேன். விடுமாயா, நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. மிஸ்ஸு வர டைம் தான், ஆனால் ஜாக்கியும் அபியும் தான் இன்னும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலை. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டேன்னா சரி, நான் போய் என் பிளேஸில் உட்கார்றேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். ஐயோ அம்மா, கீழே விழுந்துட்டேனே, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹே அபி, பார்த்து பார்த்து. என்ன அபி இப்படி இவ்வளோ அவசரமாக வர்றதுக்கு என்ன ரீசன்? பொறுமையாக வந்திருக்கலாம்ல. டைம் ஆயிடுச்சு, மிஸ்ஸு வந்திருப்பாங்களோன்னு தான் மாயா அவசரமாக வந்தேன். ஐயோ அம்மா, நல்லா விழுந்துட்டேன். சே, வரும்போதே இப்படி தடுக்கி விழுகுது. இன்னைக்கு கிளாஸ் நல்லபடியாக போன மாதிரி தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, ஃபஸ்ட்டு நீ போய் உன் பிளேஸில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை ரோசி, இது அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. இன்றைக்கி என் ராசி பலனில் கூட இப்படி தான் போட்டிருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி ஏதோ நான் பெருசாக மாட்ட போகிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. ஹே என்னப்பா, காலையிலே ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குற ஜாக்கி? காலையிலே அபி சீக்கிரமாக கிளாஸுக்கு வரேன்னு தடுக்கி விழுந்துட்டு அபசகுணம் அது இதுன்னு ஏதேதோ சொல்லி புலம்பிகிட்ருக்கா. நீயே என்னன்னு கேளு. என்ன அபி, இதுக்கெல்லாம் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? வா, நம்ம பிளேஸில் போய் உக்காந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி ஓகே ஜாக்கி, எல்லாரும் சொல்கிறீங்க, நான் ஒன்றும் நினைக்கல. ஹே விஜய், என்ன நீ என் பிளேஸில் உட்காந்துட்ருக்க? ஒழுங்காக என் பிளேஸை விட்டு எழுந்துரு. என்னது உன் பிளேஸா? வந்தது லேட்டு, இப்போ உன் பிளேஸுன்னு என்கிட்டயே சண்டைக்கு வரையா? யார் வேணால் எந்த இடத்துல வேணால் உட்காரலாம் இந்த கிளாஸ் ரூமில். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கலாம். நீ இங்கே வந்து ரூல் பண்ண முடியாது. என்ன, நானும் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன், நீ ஓவராக திமிராக பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்காக என் பிளேஸ்லேருந்து எழுந்திருக்கிறியா, இல்லை உன்னை ஒரு வழி பண்ணட்டுமா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஜாக்கி. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இந்த பிளேஸை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? இப்போ பெஞ்ச் மேலே ஏறி வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. விஜய், ஃபைனலாக சொல்கிறேன், ஒழுங்காக இப்பயாவது எழுந்திருக்கிறியா, இல்லை உன்னை பெஞ்சு மேலே தூக்கி போட்டு பொழக்கட்டுமா? எதுக்கு ஜாக்கி இப்போ தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்னால் முடிச்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ஓ அப்படியா? இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஆக்ஷனில் இறங்கிட வேண்டிதான். நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஹே ஜாக்கி, என்னை விட்டுரு ஜாக்கி, என்னை கீழே இறக்கி விட்டுரு ஜாக்கி, பயமாக இருக்குது ஜாக்கி. இது அப்போ சொல்லும் போதே சொல்லியிருக்கலாம்ல, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. வேணாம் ஜாக்கி, வேணாம் ஜாக்கி. ஐயோ அம்மா, இப்படி தூக்கி போட்டுட்டானே, ஐயோ கடவுளே, யாராவது காப்பாற்றுங்க. ஜாக்கி, இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இரு, உன்னை மிஸ்ஸு வரவிட்டு சொல்லி கொடுக்குறேன் பாரு. ஐயோ, ஏன் ஜாக்கி இப்படி பண்ண? இப்போ மிஸ்ஸு வர நேரம் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது? நல்லா மாட்டணும். ஐயையோ, நான் இப்படி ஆகும்னு நினைக்கல ரோசி. பெஞ்சு டேபிள்லாம் வேற உடஞ்சிருச்சு. மிஸ்ஸு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் அப்போவே சொன்னேன்ல, கிளாஸ் ரூம்குள்ளே விழும்போதே ஏதோ இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு, அதே மாதிரியே செஞ்சுட்டு ஜாக்கி. குட் மார்னிங் பசங்களா, என்ன பண்ணுறீங்க? ஐயையோ, என்ன இது? பெஞ்சு டேபிள்லாம் உடஞ்சி கிடக்குது, விஜய் கீழே விழுந்து கிடக்குறான், என்ன நடந்துச்சு? மிஸ், விஜயும் ஜாக்கியும் பிளேஸுக்காக சண்டை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டாங்க மிஸ், அதனால தான் டேபிள் பெஞ்செல்லாம் உடஞ்சிருச்சு மிஸ். என்னது, 2 பேரும் சண்டை போட்டிங்களா? 2 பேருக்கும் என்ன வயசாகுது? இப்போவே அடிதடி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உடஞ்ச டேபிள் பெஞ்சுக்கெலாம் யார் பதில் சொல்லுவா? ஜாக்கி, ஏன் இப்படி பண்ண? மிஸ் சாரி மிஸ், நான் வேணும்னு பண்ணல மிஸ். சாரியா? டேபிள் பெஞ்செல்லாம் இப்படி உடஞ்சி கிடக்குது, விஜய் கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறான், சாரி சொன்னால் போதுமா? ஒழுங்காக நீ நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து என்னை மீட் பண்ணுற, அதுக்கப்புறம் தான் நீ கிளாஸுக்குள்ளே வரணும். ஐயோ மிஸ், பேரண்ட்லாம் கூட்டிகிட்டு வரணுமா? வேணாம் மிஸ், வேணாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பண்ண மிஸ்டேக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாஸை விட்டு வெளியே போ, பேரண்ட்ஸோட தான் நீ நாளைக்கு உள்ளே வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.